வெல்கம் டு மை சேனல் லேர்ன் ஈஸி. என்ன பார்க்க போகிறோன்னா பேசிக் டெக்னாலஜிஸ், அதாவது வெப்சைட்டில் யூஸ் பண்ண டெக்னாலஜிஸ் பற்றி நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக ஒரு இன்டர்வியூ சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோலேருந்து உங்களுக்கு வந்து என்னென்ன கோடிங்ஸ் எப்படி பண்ணணும், அப்போ அந்த ஐடியா எந்த எப்படி பண்ண ஸ்டெப்பு நான் வந்து எனக்கு சொல்லலான்னு இருக்கேன். ஸோ அதனால் ஃபஸ்ட் இன்டர்வியூ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கோடிங் அளவு போகலான்னு ஐடியா. ஒவ்வொரு தியரிக்கு பிறகு ஒரு கோடிங் இருக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருந்தேன். என்னோடய ரெக்கார்டிங் வந்து ஆடியோ வந்துட்டு இருந்து அந்த கண்டென்ட் வந்து ரெக்கார்டிங் ஆகிறதுனால போஸ்ட் பண்ண முடியல. அதனால் நான் என்ன பண்ணிக்கேன்னா, சரி இதே நான் இப்படி இருக்கிற நான் ஸ்லைடாக வந்து ஓவரால் டிஸ்பிளே பண்ண மாதிரி இப்படியே நான் வச்சுக்க இந்த இந்த ஆப்போட சைஸ்லேயே நம்ம ப்ரெசன்டேஷன் எடுத்துலாம் ஒரு இடையில நான் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். வெப் டெக்னாலஜிஸ்ன்றது வந்து நம்ம வெப்சைட்டில் யூஸ் பண்ணுற கோடிங் தான். ஃபார் எக்ஸாம்பிள் HTML, CSS, JavaScript, ஃப்ரண்ட் டெக்னாலஜி, பேக்அண்ட் டெக்னாலஜிஸ், அந்த நிறைய இருக்குது. ஸோ டேட்டாபேஸ்க்கும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி பற்றி பிளான் பண்ண போகிறேன். ஸோ நம்ம கற்றுக்க போகிற டெக்னாலஜி வந்து சில பேருக்கு வந்து பேஸை வந்து HTML, CSS, JavaScript தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னு சொல்ல முடியாது. ஐடி ஃபீல்டு, வெப் ரிலேட்டடாக படித்த அந்த பர்சன்ஸ் மட்டும்தான் தெரியும் இந்த மாதிரி கோடிங்ஸ் பண்ணுறது. ஸோ தெரியாதவங்களுக்கு வந்து இது மாதிரி இருக்குதுன்னு சில பேர் தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் இந்த டெக்னாலஜி பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா HTML, CSS, JavaScript, Bootstrap, React.js, Node, Express Mount. இந்த React நோடு, எக்ஸ்பிரஸ் மவுண்ட்டையும் மேர்னுன்னு சொல்லுவாங்க. டெலிவியன் சிஎஸ்எஸும் ஒன்று உண்டு. முக்கியமாக 2 பாயிண்ட்ஸ் நான் வந்து ஷார்ட்டாக இன்க்ளூட் பண்ணல, நான் வந்து இன்பிட்வீனில் சொல்கிறேன், அதை அவங்க புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து HTML, CSS சொல்கிறேன். HTMLனா ஒரு ஸ்ட்ரக்சர், வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுறது தான். இதுக்குன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடு கட்டுறோன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் எனக்கு இந்த ரூமுக்கு எவ்வளோ சைஸு, இப்போ சிமெண்ட்டுக்கு கம்பி யூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறது. HTML ஃபுல் ஃபார்ம் பண்ண ஹைபர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்னா கோடிங்கில் டேக் யூஸ் பண்ணுவாங்க. டேக்கில் 2 டைப் ஆஃப் டேக் உண்டு. ஒன்று செல்ஃப் ரெஃபரன்சல், ஒன்று ஓப்பன் அண்ட் க்ளோஸ். இது நான் கோடிங் சொல்லும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். நான் எக்ஸாம்பிளில் ஃபவுண்டேஷன் ஹவுஸ்ன்னு போட்டிருக்கேன். இன்னொன்று எக்ஸாம்பிள் நம்மளோட உடம்புல கூட ஸ்கெல்டன்ஸ், அதுதான் நமக்கு ஸ்ட்ரக்சராக இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம மசில்ஸ் எல்லாம் அப்படி அந்த மாதிரி சொல்கிறது. சிஎஸ்எஸ் தான் என்னென்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். இதுக்கு ஸ்மால் டிசைனுக்காக யூஸ் பண்ணாங்க. இப்போது வீட்டுக்கு வந்து சுவிட்ச் வந்து இங்கே பொசிஷன் ரைட் சைடு இருக்கணும், லெஃப்ட் சைடு இருக்குன்னு சொல்கிறது. இப்போ இந்த ரூமுக்கு இந்த கடை தான் வேணும், எனக்கு இவ்வளோ வித்து வேணும், இவ்வளோ ஹைட்டுக்கு வேணும், அந்த மாதிரி சொல்கிற எக்ஸாம்பிள். சரியா? இதில் வந்து கோடிங்கில் எப்படி டிசைன் பண்ணுவோம், பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன், பர்டிகுலர் எலமெண்ட்டையோ ஏதாவது வந்து நம்ம கலரை மாற்றுற மாதிரி இருந்தாலும் செலக்டர்ஸ் அண்ட் கான்செப்ட் உண்டு. செலக்டர்ஸில் வந்து 4 டைப் ஆஃப் செலக்டர்ஸ் உண்டு. ஸ்டார், டேக், ஐடி, கிளாஸ், இன்னொரு 4 டைப் தான். ஸோ நான் ஸ்டார்னா என்ன, ஓவராலாக எல்லா டிசைனுக்கும் ஓவராலாக பொறுத்து மேட்ச் ஆகக்கூடியது. டேக்னா என்ன, ஒரு டேக் இருக்குது, ஓகே, டேக் வச்சு நான் வந்து டிசைனை செட் பண்ணிட்டேன், பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன், பர்டிகுலர் எலமெண்ட்டை. அதுவே நான் கிளாஸ் அண்ட் ஐடி வந்து எப்படின்னா கிளாஸ் டாட் யூஸ் பண்ணாங்க. ஆனால் நம்ம அந்த டேக்கில் வந்து கிளாஸ் ஆட்ரிபியூட் ஈக்குவல் டு கிளாஸ் நேம் போட்டு அந்த கிளாஸ் நேம் மூலம் டாட் போட்டு டிசைன் செட் பண்ணுறது. அதுவே ஹேஷ் யூஸ் பண்ணுறது ஐடி வந்து ஐடி அதில் ஐடி ஈக்குவல் டு ஐடி நேம் போட்டிங்கன்னா அந்த ஐடி நேம் எடுத்து நீங்கள் ஹேஷ் பக்கத்தில் போட்டு உங்கள் டிசைன் செட் பண்ணலாம். இதுதான் வந்து செலக்டாஸில் இருக்கக்கூடிய முக்கியமான போர்ஷன்ஸ். ஓகே, இது வந்து முக்கியமாக இருக்கும். ஸோ சொல்லிடுறேன், HTML ஸ்ட்ரக்சர், CSSனா டிசைன். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கோடிங் சொல்லும்போது உங்களுக்கு ஃபர்தராக புரியும். நான் இந்த சோர்ஸ் எப்படி சொல்ல போகிறேன், டபுள் த்ரீ ஸ்கூல் யூஸ் சொல்ல தர போகிறேன். என்னோட இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிப்பேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், இந்த லேர்ன் பண்ணிக்கேன்னு. நெக்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் பூட்ஸ்ட்ராப். ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்னென்னா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. அதே போல் யூஸருக்கும் ப்ரௌசருக்கும் இன்ட்ராக்ஷனாக க்ரியேட் பண்ண தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதில் அதாவது எப்படி சொல்லணும்னா, நமக்கு வந்து ஹார்ட் இருக்குது,
ஹார்ட் இருந்தால் தான் என்ன ஆகும், நமக்கு வந்து இந்த பிளட் எல்லாம் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ பிரெயின் என்ன பண்ணுது, பிரெயின் வந்து நான் படித்ததை நான் வச்சுக்கிறது, அதில் சொல்லதை நான் வச்சுருந்தேன் மெமரைஸ் பண்ணுறது மாதிரி. அந்த மாதிரி இப்போ அதெல்லாம் பிரெயினுக்கு போயிட்டு பிரெயினை நமக்கு இன்ஃபார்ம் பண்ணும் எல்லாத்துக்கும். இன்னும் வாக் பண்ணு இல்லை உட்காரு, அந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் நமக்கு ஃபங்க்ஷனல் கொடுக்குற மாதிரி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கோடிங் வைஸ் சொல்லிடுறேன். உயிர் இல்லாததுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி. பட்டன் கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ண நான் வந்து சர்ச் ஆப்ஷன் ஆகுதுல்ல கூகுளில், அந்த மாதிரி. ஓகே, கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ் போகிற அந்த மாதிரி. ஓகே, இது எக்ஸாம்பிளில் போட்டிருக்கேன்னா சுவிட்சை ஆன் பண்ணால் பல்புக்கு லைட் க்ளோ ஆகணும். இதுதான் எக்ஸாம்பிள். போஸ்ட் ஆப்பில் என்னென்னா சிஎஸ்எஸோட நெக்ஸ்ட் வெர்ஷன் தான். ஓகே, அதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து இதுக்கு கிளாஸ் நேம் போட்டு ஐடி போகணும், இது பண்ணணும் அவசியம் கிடையாது. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா ப்ரீ டிஃபைன் செட் பண்ணிடுவாங்க. நம்ம அந்த இது கொடுத்த கிளாஸ் நேம் செட் பண்ணால் மட்டும் போதும். கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணுற அவசியம் கிடையாது. நம்ம வந்து இதுக்கு ஐடியா போட்டு ஸ்டார் போட்டு பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஓகே, அது எப்போ யூஸ் பண்ணோம் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் இருந்துச்சு. ஜாவா ஸ்கிரிப்ட் HTML CSS நீங்கள் ஒரே ஃபைலாகவும் பண்ணலாம், நீங்கள் வந்து தனித்தனி ஃபைலாகவும் பண்ணலாம். ஓகே, சிஎஸ்எஸ்லையும் ஜாவா ஸ்கிரிப்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது. எப்படின்னா இன்லைன் சிஎஸ்எஸ், இன்டர்னல் சிஎஸ்எஸ், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். இன்டர்னல் சிஎஸ்எஸ்னால் அந்த HTML ஃபைலுக்குள்ளே பண்ணுறது ஸ்கிரிப்ட். ஜாவா ஸ்கிரிப்டும் HTML அதை ரெண்டு வகை பண்ணும். எக்ஸ்டர்னல்னா தனியாக பண்ணுறது. ஜாவா ஸ்கிரிப்டும் HTMLக்கும் ஜாவா ஸ்கிரிப்ட் சிஎஸ்எஸ்க்கும் மேட்ச் ஆகும், ரெண்டுமே தனித்தனியாக எழுதுவாங்க. அதுவே இன்லைன்னா டேக்குள்ளேயே ஜாவா ஸ்கிரிப்டும் சிஎஸ்எஸ் எழுதுகிற மாதிரி. உங்களுக்கு வந்து கோடிங் சொல்லும்போது புரியும், அப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஓகே, நான் பூஸ்டப்பையும் உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்டும் கிளியராக சொல்லித்தேன். நெக்ஸ்ட்டு மர்ஜ். நான் வந்து என்னோட இன்டர்ன்ஷிப்பில் படித்த கோர்ஸ் இதுதான் மர்ஜ். நான் அந்த 4 டெக்னாலஜி படிச்சப்ப மர்ஜ் வந்தேன். ஆனால் மர்ஜ் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டுன்னு சொல்லி நான் லேர்ன் பண்ண ஐடியாவில் கோர்ஸ் படிச்சுருந்தேன் இன்டர்ன்ஷிப்பில். ஸோ நான் அதில் என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். MongoDB, எக்ஸ்பிரஸ், ரியாக்ட் அண்ட் நோடு. முக்கியம் டெலியன் சிஎஸ்எம் இருக்குது, அதை பார்த்தா என்னன்னு சொல்கிறேன். பார்த்தா ரியாக்ட் ஜேஎஸ் தான் ஒரு ஃபன் டெக்னாலஜி. ஃபன்டன்னா முன்னே பார்க்கல, கூகுள் இதெல்லாம் இருக்குல்ல, சர்ச் சைடு பார் நேவ் பார்லாம் இருக்குல்ல, அதான் ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி. ஒரு ஆப் யூஸ் பண்ணாங்க. இதில் வந்து காம்பினேஷன் ஆஃப் HTML அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது. ஏன் சொல்லுன்னா ரியாக்ட் ஜேஎஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் ரெண்டுமே கம்பைன் பண்ணி எழுத போகிறோம், அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஹூக் யூஸ் பண்ணுவாங்க. ஹூக்ஸு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய இருக்கும். ஸோ டெவலப் பண்ணது ஃபேஸ்புக். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக் மெட்டா மாறிட்டாங்க. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாம் வைக்க மெட்டா ஆகிட்டு. ஸ்னாப் இப்போ ஸ்னாப்ஷாட் மட்டும் எனக்கு தெரியல, அது மெட்டாவாச்சும் தெரியல. ஐகாசு அது வந்து இங்கே லிங்கான ஆப்பான்னு தெரியாது. நோட் ஜேஎஸ்னால் ரன் டைம் மெம்பரேன், ஒரு பேக்கெண்டுக்கான ஒரு டெக்னாலஜி தான் இது. ஓகே, பேக்கெண்ட் டெக்னாலஜினால் நமக்கு வந்து ஏதாவது ஆப் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கோ ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டாலேஷன் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் என்பிஎம்னு சொல்ல நோட் பேக்கேஜ் மேனேஜர், அதுதான் அதை வச்சு நம்ம இதாக இன்ஸ்டாலேஷன் பண்ண யூசேஜ் பண்ணுவாங்க. ஓகே, மொத்த பேக்கு கூட ஒரு மெயின் சிபியூக்கும் இருப்பான். எக்ஸ்பிரஸ்னா என்னென்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான். அது வந்து ஏபிஐ இன்டிகிரேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஏபி இன்டிகிரேஷன்னா அதாவது அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ். முக்கியமாக அது வந்து மெயின் யூசேஜ் ரவுட்டிங், ஏபிஐ ரவுட்டிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ நான் ஃபார்ம் ஃபில் பண்ணுறேன். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணோடனே இப்போ இந்த ஃப்ரண்ட் செட் பண்ணிட்டேன். பேக்குங்க கூட ஃப்ரெண்டை அட்டாச் பண்ணப்போ நான் இப்போ என்டர் பண்ணுவேன். இன்ஃபர்மேஷன் சென்ட் ஆனோடனே இதை ஸ்டோரேஜ் அது அந்த ஏபிஐ என்ன பண்ணும், இதுக்குள்ளே இன்டராக்ட் ஆகி இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணிக்கும். ஸ்டோர் பண்ணி டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக கேட்டேன். நான் கொடுக்க இன்ஃபர்மேஷன் டேட்டா பேஸ் ஸ்டோர் ஆகணும், அதுக்காக நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் யூஸ் பண்ணுறோம். மோங்கோடிபின்னு என்னன்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான். நான் சொன்ன எல்லாமே ஃப்ரேம் ஒர்க் தான், அதனால ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இப்போ டேட்டா பேஸை ஆக்ட் ஆகுது. டேட்டா பேஸ் ஆக்ட் ஆகும்னா ஸ்டோர் பண்ணுறது தான், இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது எல்லாம் பண்ணும். இது வந்து நோ ஸ்ட்ரக்சர் நோ எஸ்கியூஎல் அப்படின்ற நோ ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ்.
ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது கமெண்ட் சஸ்பென்ஸ் டேபிள் கிரியேட் பண்ணி இங்கே டேபிள் கிரியேட் பண்ணலாம் அவசியம் இல்லை. நோ ஸ்ட்ரக்சராக இருக்கும். முக்கியமாக டாக்குமெண்ட் வித் கீப்பர் வடிவாக இருக்கும் இதோட இன்ஃபர்மேஷன். டெய்ல்வின் சிஎஸ்எஸ் பூஸ்ட்ராப் நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் டெக்னாலஜியில் பேக் அண்ட் லிங்க் ஃப்ரண்ட் டெக்னாலஜியில் யூஸ் பண்ண முடிய முக்கியமான டிசைன் வந்து சிஎஸ்எஸ் தான். சிஎஸ்எஸ் வந்து யூஸ் இதுக்குன்னா டிசைனுக்காக யூஸ் பண்ணுறது, ஃப்ரேம் ஒர்க் தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணுறது. இது ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி நமக்கு வந்து டிசைன் பண்ணலாம். இது பூஸ்ட்ராப் மாதிரி ஒரு சிமிலாரிட்டி தான். ஓகே, நான் பூஸ்ட்ராப்பின் டெய்ல்வின் சிஎஸ்எஸ்க்கு தனித்தனி சைட் இருக்குது. அவசியங்கள் சொல்லித்தாருமே அப்போ உங்களுக்கு புரிய அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். முக்கியமாக நான் வந்து சில இன்ஃபர்மேஷன் தரணும். 2 டெக்னாலஜி மிஸ் பண்ணிட்டேன், சொல்லிப்பேன். Next.js அண்ட் MySQL. Next.js என்ன ரியாக்டோட நெக்ஸ்ட் வெர்ஷன் தான் Next.js, NEXT.js. இது வந்து இப்போது நிறைய கம்பெனிஸில் வந்து அதான் ஹையர் பண்ணிட்டுருக்காங்க. இந்த டெக்னாலஜிக்கும் சரி ஹையரிங் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அது வந்து முக்கியமான பார்ட். அதில் ஃப்ரண்ட் பண்ணலாம், பேக் அண்ட் பண்ணலாம், அப்படி இருக்குது. ஆனால் என்ன ஸ்பெஷாலிட்டினா ரியாக்டில் வந்து ரவுட்டிங் ஒரு இது உண்டு. ரவுட்டிங்கை வச்சு தான் அது வந்து ஃபாலோ பண்ணும். கோடிங் சொல்லி புரியும். ஆனால் இங்கே வந்து ஃபைல் பேஸ்ட் ரவுட்டிங். ஃபைல் பேஸ்னால் இப்போ நீங்கள் ஃபோல்டர் நேம் என்ன இருக்கிறீங்களோ அது வந்து அதான் ரவுட்டிங்காக இருக்கும். ஆனால் இதில் வந்து ஒவ்வொரு கோடிங் ஃபைல் நேம் வந்து பேஜ் டாட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்னு வைக்கணும். அப்படி தான் வைக்கணும், அதான் ரூல்ஸு. பேக் எண்டுக்கு அதே பண்ணி ஏபிஐ போட்டு அதுக்குள்ளே வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அப்படி ரவுட்டிங் பண்ணணும். இதுதான் வேலை. MySQL வந்து ஒரு ஸ்ட்ரக்சரிங் லாங்குவேஜ். டேபிள் இருக்கும், இன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும். கமெண்ட் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டிஸ்பிளே பண்ணுறது, எல்லா இன்ஃபர்மேஷன் கமெண்ட் வச்சு பண்ணுவோம். கண்டிஷன்ஸ் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து சொல்ல வர பழைய இன்ட்ரோஸ். ஓகே, ஒர்க்கோட இன்ட்ரோஸு. ஸோ நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், நான் இந்த HTML CSS JavaScript பூட்ஸ்ட்ராப் மேர்னு டெய்ல்வின் படிச்சிருக்கேன். Next.jsம் படிச்சிருக்கேன். இதை நம்ம நான் வந்து ஸ்பா வெப்சைட்டும் என்னோடய பர்சனல் ப்ராஜெக்ட் ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் மெயின்ஸ்டேக் வச்சா பண்ணியிருந்தேன். ஒன்று குரூப் ப்ராஜெக்ட்டு, ஒன்று பர்சனல் ப்ராஜெக்ட்டு. அண்டு இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் நான் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் இயர்ஸ் வந்து பிளாக் பண்ணேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நான் பண்ணுறேன். பேக் அண்ட் வந்து ரியாக்டோட ஃபார்மேட்டில் தான், ரியாக்டில் எப்படி பேக் அண்ட் பண்ணிடணும் அந்த ஃபார்மேட்டில் ட்ரை பண்ணி. ஆனால் நெக்ஸ்ட் இயர்ஸோட ஃபார்மேட்டு பேக் அண்ட் ஃபார்மேட்டு டிஃப்ரெண்டாக இருக்கும். எனக்கு ட்ரை பண்ணி பார்த்து வரல, அதனால் அந்த ஃபார்மேட்டில் போனது. ஃபர்தராக ட்ரை பண்ணி இன்கேஸ் இந்த கம்பெனிஸ் வந்து அந்த அக்செப்ட் பண்ணலாம், நெக்ஸ்ட் இயர்ஸ் உள்ள மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். வேறு வழி இல்லை, அதை லேர்ன் பண்ணணும்னு ஐடியா இருக்குது. MySQL நான் இப்போ லேர்ன் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் லேர்ன் பண்ணினா நானும் ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த ஜாப் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய இதில் MySQL கேட்டிருந்தாங்க. ஸோ லேர்ன் பண்ண வரைக்கும் நான் ரன் பண்ணிட்டேன். இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் வந்து சும்மா ஏஐவில் இன்டர்வியூ ட்ரை பண்ணி அப்போ இன்ஃபர்மேஷனில் டாபிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். MySQLோட மொத்த கோர்ஸ் வந்து நான் லேட்டாக போடுறேன். ஏன்னா என்னோடய ஸ்கில் நான் மெயின்டைன் பண்ணேன். இருக்க ஸ்கில்லை நான் டெவலப் பண்ணிட்டு இந்த ஸ்கில் வந்து கூட ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணணும் அப்படி மைண்ட் செட்டு நான் இருக்கனால, ஸோ அதை கொஞ்சம் ஈக்குவலாக ட்ரை பண்ணணும். கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ இந்த பேசிக் டெக்னாலஜி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ண ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அங்கே என்ன ஸ்கில் வீடியோஸ் போடணும், அதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் முக்கியமாக இன்டர்வியூஸ், அதாவது டிப்ஸ் மாதிரி கொடுப்பேன். அதை நீங்கள் கேட்டு நீங்கள் அதை ஒர்க் பண்ண முடியும்.